ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட இந்த ஆராதனை வேலைக்கு எல்லாரும் நான் வரவேற்கிறேன். இந்த ஜூன் மாதம், இந்த மாதத்தில் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு ஆண்டவர் உங்களை எல்லாரையும் வந்து நம்மோடு கலந்து கொள்ள கிருபை தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருடைய மகிமையான நாமத்தில் உங்களை எல்லாரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் எங்களோடு நீர் பேசுவதற்காக நன்றி அப்பா. எங்களை இந்த ஆராதனை வேலைக்கு அழைத்ததற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தா. ரட்சகரே, மீட்பரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவரீர் கர்த்தாவே, வராதவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் வந்து கலந்து கொள்ள நீர் கிருபைத்தாங்க இயேசுவே. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்து கர்த்தாவே, ஆவியானவர் நீர் பலப்படுத்துங்க கர்த்தாவே. தேவரே எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க அப்பா. அப்பா அதே கூட வசனம் வார்த்தை கேட்கும்பொழுது கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா, உடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். ஆவியானவரை எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்க நீர் கிருபைத்தாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. வாரந்தோறும் கர்த்தாவே தேவரே இந்த ஞாயிறு ஆராதனையில் கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், உங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம். அதற்காக நன்றி. உண்மை ஆராதிக்க அந்த நேரத்தையும் அப்பா, இந்த கர்த்தாவே தேவரே இந்த நாளையும் கொடுத்ததற்காக நன்றி. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம ஒரு நல்ல ஒரு பாடலை நம்ம பாடலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், நம்ம பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்ப வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிடைத்ததே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. ரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம்,
தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் திகுமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்குமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்திடுமே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்திடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் இருக்கானுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லா கண்களையும் மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லா கண்களையும் மூடி ரஹதோ ரமதமா சந்தரபா ரிக்கபதரபதோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் நீர் மகிமையுள்ள தேவன், ராஜாதி ராஜா, நேற்றும் இன்றும் மாறாத கர்த்தாவே, தேவாதி தேவன் அப்பா, எங்களை வழி நடத்தும் தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா நீர் மகா பரிசுத்தர் அப்பா. தேவரீர் அப்பா வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். எல்லா ஆண்டவரை நோக்கி வாய்களை திறந்து ஆண்டவரே ஹல்லேலூயா துதி. ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்றைக்கும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. worship the Lord, praise the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் என்றைக்கும் துதித்து கொண்டே நம் வாயின் வார்த்தைகள் ஹல்லேலூயா, நம் இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் ஆண்டவரை உயர்த்தி பிடிப்பது தான். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ரஷந்தரபரத. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா என் வாழ்க்கையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு தானியேல் காலத்தில் ஹல்லேலூயா, தானியேல் ஹல்லேலூயா, ஆண்டவர் இஸ்ரவேலர்களை பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக
அவர்கள் கொண்டு போனார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த 70 ஆண்டுகளில் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்பினார். அவன்தான் தானியேல். ஹல்லேலூயா. இந்த தானியேல் என்ற தீர்க்கதரிசி பாருங்க, 4 தலைமுறைக்கு அவன் உயர்ந்த இடங்களில் ஆண்டவர் அமர செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேபுகத்நேசர் அவன் தலைமுறையில் தானியேல் உயர்ந்த இடங்களில் ராஜாக்கு அடுத்தபடியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுடைய மகன் தவறுகளை செய்யும் பொழுது கூட, நீர் சுவரில் கத்தாவே அந்த சுவற்றில் உம்முடைய கை வந்து எழும்போது கூட யாராலையும் அதை இன்டர்பிரட் பண்ண முடியல. ஆனால் தானியேலால் தான் செய்ய முடிந்தது. அடுத்தபடியாக தாரிசு இருந்தபோது கூட கத்தாவே, டாரிஸ் இருந்தபோது தேவரீர் அப்பா அந்த ராஜா சிங்க கெபியில் வேறு வழி இல்லாமல் போடும்பொழுது கூட கத்தாவே தேவரீர் ஒரு அற்புதத்தை செய்து தானியேலை நீர் காப்பாற்றினீர். அதற்கப்புறம் கோரேசு நாட்களில் கூட தானியேல் இருந்து கோரேசுக்கு இஸ்ரவேலின் மகிமையை பற்றி சொல்லி கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இப்படி 4 தலைமுறைகளை கத்தாவே தேவரீர், புறஜாதிகள் நிறைந்த ஒரு தலைமுறையை, எல்லாமே புறஜாதிகள் ராஜா, அவர்களுக்கு கடவுள் என்றால் யார் என்று தெரியாது, அவர்களே கடவுள் என்று நினைத்து கொண்டு இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த நபர்கள் அவர்கள். ஆனால் ஆண்டவர் தானியேலை உருவாக்கி நான் தான் மெய்யான தேவன் என்று நேபுகத்நேசர் வாயிலிருந்தும், ஹல்லேலூயா, தாரிசு வாயிலிருந்தும் கோரேசு வாயிலிருந்தும் அறிக்கை செய்ய வைத்தார். ஹல்லேலூயா. தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு தானியேலாக, நீங்கள் இருக்கும் இடத்தில் ஒரு தானியேலாக, ஹல்லேலூயா, எவ்வளவு புறஜாதிகள் இருந்தாலும், கடவுளை அறியாதவர் இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஒப்பு கொடுத்த வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சொல்லுவோம் ஆண்டவரை நோக்கி, ஏலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். ஏலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நீர் நல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நான் நல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதை வீட்டில் பாத்திரங்கள் அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னே தேவ மனிதன் வீரமுடன் முழங்கி தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலை தேவ மனிதன் வீரமுடன் முழங்கி தேவ மனிதன். அக்கினியால் பதில் அளிக்கும் தேவன் தேவன் என்ற தேவ மனிதன். அக்கினியால் பதில் அளிக்கும் தேவன் என்ற தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று
ஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் பலியும் இட்டார். தேவ ஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் பலியும் இட்டார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறி தேவ மனிதன் கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்த ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்த ஜீவதேவன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் பணிந்த தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராசந்த பபரக்கிரபதா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். ஹல்லேலூயா. எலியா அன்றைக்கு ஹல்லேலூயா நீர் எத்தனை பேர் வேணா கொண்டு வாங்க, எத்தனை பேர் வேணா, எவ்வளவு நேரம் வேணாலும் உங்கள் தேவனிடத்தில் உங்கள் கடவுள்களிடத்தில் நீங்கள் ஆராதிங்கள், எது வேணாலும் செய்யுங்கள். ஆனால் நான் சேமிக்கும் தேவன் ஹல்லேலூயா நான் அழைக்கும் போது பதில் கொடுப்பார் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு அடையாளத்தை செய்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கே அந்த ராஜா கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் என்று ஆண்டவரை விலகி ஓடி இருந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று அன்றைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இதுல நல்லா ஒண்ணு பாருங்க. ஹல்லேலூயா. அற்புதத்தை தானியேல் செய்யவில்லை. புறஜாதி ராஜாவை மாற்றுவதற்கு, அவன் கர்த்தரை அறிக்கை செய்வதற்கு தானியேல் அற்புதத்தை செய்யவில்லை. புறஜாதி தனங்களும் புறஜாதி ராஜாவும் கர்த்தரே தேவன் என்று சொல்வதற்கு, அறிக்கை செய்வதற்கு எலியா எந்த பெரிய அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆண்டவர் தான் அதை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதத்தை செய்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அதை செய்தது மூலமாக மற்ற ஜனங்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று தெரிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் எங்கேயும் போய் ஹல்லேலூயா எந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் போய் எதுவும் செய்யவில்லை. கர்த்தருக்கு உண்மையான ஒரு ஜனங்களாக கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்ட ஆண்டவர் எங்களுக்கு செய்வார் என்று விசுவாசத்துடன் காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த நேரத்தில் அவர் அற்புதத்தை செய்து வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி ஹல்லேலூயா அற்புதத்தை செய்து அந்த ஜனங்கள் மனதில் பயத்தை கொண்டு வந்தார். ஓ, இவர்கள் உண்மையால தேவனுடைய மனிதன், இந்த குடும்பம் உண்மையால தேவனுடைய குடும்பம், கர்த்தருக்கு பயப்படும் குடும்பம் என்று அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா.
நீங்கள் நினைக்கலாம், ஹல்லேலூயா, என்னை பார்த்து இகழ்ந்து பேசுகிறார்களே, நான் கர்த்தருக்கு எவ்வளவோ உண்மையாய் இருந்திருக்கிறேன், இன்றைக்கு கூட நான் கர்த்தருக்கு விசுவாசமாய் உண்மையாய் இருக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் என்னை எல்லாம் கேவலமாக பார்க்கிறார்கள், ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், நம் வாழ்க்கையில் செய்வார், காத்துக்கொண்டு இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. அதை தான் தானியேல் வாழ்க்கையிலும், ஹல்லேலூயா, எலியாவின் வாழ்க்கையிலும் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதத்தை எதிர்பாருங்கள். நீங்கள் அற்புதம் செய்வதில்லை, ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்களிடத்தில் நம்மால் எதுவும் செய்ய முடியாது, இவர்களுடைய ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர் என்று நேபுகத்நேசர் அறிக்கையிட்டான். நீர் என்றென்றைக்கும் வாழ்கிற ஆண்டவர், உம்முடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம் என்று. ஹல்லேலூயா. தாரிசு அறிக்கையிட்டான். சிங்க கெபியிலிருந்து தானியேல் வெளியே வரும்போது, இவர்தான் மெய்யான ஆண்டவர், இவர் ராஜ்யம் என்றென்றைக்கும் அழியாத ராஜ்யம் என்று அறிக்கையிட்டான். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. நம்மை வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்தவர், நம்மை தொட்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவார், ஹல்லேலூயா, ஆண்டவரே, அப்பா, என்னை அழைத்தவர் நீர், அப்பா, என்னை தொட்டவர், என்னை கைவிடாதீங்கப்பா தேவரே, என்னை வழி நடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்வது உங்க கிருபை, உங்க ஏத்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்வது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல, தனிமையில் தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீரை கேட்டு, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீரை கேட்ட தேவன். உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் உங்க கிருபை, உங்க ஏத்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்வதும் உங்க கிருபை, நான் வளர்வதும் உங்க கிருபை,
என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உங்க கிருபை வேணும்ப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போம், ஆண்டவரே உங்க கிருபை தான் அப்பா எங்களுக்கு வேணும். the grace of God. Hallelujah. அப்பா உங்க கிருபை இல்லாம அப்பா தேவரே நாங்கள் ஒன்றுமே கிடையாதுப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் செயல்படவில்லை என்றால் அப்பா நாங்கள் ஒன்றுமே கிடையாதப்பா. கர்த்தாவே தேவரீர் அப்பா, நீர் அற்புத அடையாளங்களை காட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் நான் கடவுள் என்று சொன்ன நேபுகத்நேசரிடத்தையே அப்பா அவனையே அடக்கி அப்பா தேவரீர் நான் தான் கடவுள் என்னை வணங்குங்கள் என்று சொன்ன நேபுகத்நேசர் அவனையே ஒடுக்கி கர்த்தாவே தேவரீர் அப்பா நீ ஒன்றும் இல்லை என்று ஓரமாக அமர வைத்தீரே அப்பா தேவரீர். ஹல்லேலூயா. அடிமையாக வந்த தானியேலை அப்பா தேவரீர் கர்த்தாவே உன்னை நான் ராஜாக்கு அடுத்தபடியே அமர செய்கிறேன் என்று உயர்த்தினீரே. ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். உங்கள் வாழ்க்கையில ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்பி நம்ம ஜீவிக்கும் பொழுது நம்மளுடைய சுய பலத்தினால் செய்ய முடியாத, எண்ணி பார்க்க முடியாத, இது என் வாழ்க்கையில் நடக்குமா என்று நீங்கள் நினைக்கலாம். அதை ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. 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 எத்தனையோ பேர் இருக்கும் அந்த தேசத்தில். ஒரு மனிதனை ஆண்டவர் செலக்ட் பண்றார், ஒரு மனிதனை ஆண்டவர் எடுக்கிறார். ஏன் அந்த மனிதன் நீங்களா இருக்கக்கூடாது? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது? ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேடிக்கொண்டிருக்கிறார். ஐசையா தீர்க்கதரிசி கிட்ட சொல்லும் பொழுது யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. அனுப்புவதற்கு ஆள் இல்லையே, யாரை நான் அனுப்புவேன்? நம்பிக்கையான மனிதன் யார்? கர்த்தருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் தயங்காமல் இருக்கும் மனிதர் யார் இருக்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே பேசுகிற மனிதர்கள் யார் இருக்கிறார்கள்? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரையை மட்டுமே நம்பி ஜீவிக்கும் ஜனங்கள் குடும்பம் யார் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் தேடுகிறார். அதை தான் பார்த்து ஏசாயா பார்த்து யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்டார். ஹல்லேலூயா. 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 வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தானியேல் எருசலேம் பட்டணத்தில் இஸ்ரவேல் என்ற நாட்டில் அவன் உயர்ந்த பதவியில் இல்லை. ஆண்டவர் அவனை பாபிலோனில் அடிமையாக கொண்டு போன இடத்தில் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவன் எருசலேமை பார்த்ததே கிடையாது. தானியேல் எருசலேமை பார்த்ததே கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. 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 தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்வதற்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதோடு கொடுமையான நிலைமையில் இருந்தவர்கள் தான் கர்த்தரை நம்பி ஜீவித்தவர்களை தான் கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்றைக்குமே நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். ஹல்லேலூயா. 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 நன்றி, நன்றி, நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே,
காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினி, எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினி, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா தேவனே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய், வல்லவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, யெகோவா ஆண்டவரே, ஹல்லேலூயா, யெகோவா தேவனே, பாமை துதிக்கிறோம். ஓ ரஷந்தர பக்கரபரதபதீர, ஹல்லேலூயா, ரோஹதோ ரிமதாத சுந்தர கபரத, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா ஆவிலே உணர்ந்து ஆவிலே நிறைந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே அப்பா, இந்த நாளுக்காக நன்றி அப்பா, எங்களோடு நீர் இருப்பதற்காக நன்றி, இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி அப்பா. நம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலத்தை தாங்க. இந்த வேலையில் கூட கர்த்தாவே, இந்த ஆராதனை கலந்து கொண்டு ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். சுகவீனம் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரையும் நினைக்கிறேன் அப்பா கர்த்தாவே. தேவரீர் அப்பா, தேவரீர் நீர் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க இயேசுவே. நம்முடைய வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், அந்த வியாதிகள் விட்டு விலகுவதாக. ஹல்லேலூயா. விசுவாசம் உனக்கு இருக்கா, உனக்கு உண்டா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஒருத்தரை சுகவீனர் ஒரு சுகவீனமாக இருக்கிறவர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட யார் வந்து கேட்டாலும் ஆண்டவர் முதல் கேள்வி இதுதான் கேட்கிறார், உனக்கு விசுவாசம் உண்டா என்று கேட்கிறார். Do you have faith? Do you have faith என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது அப்பா. தேவரீர் இந்த வியாதி இந்த பலவீனம் எங்களை விட்டு நீங்கும். ஹல்லேலூயா. இயேசுவால் கூடாது, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா, நீர் முழு சுகத்தையும் பலத்தையும் தருகிற தேவன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதங்க, தேவைகளை சந்தித்தரலங்க. நீர் ஒவ்வொருத்தரையும் ஆராதனை வேலையில் பேசினதற்காக நன்றி. இந்த வேலையில் கூட வார்த்தை வாசனம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவரீர் அப்பா கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசுங்க. இருதயத்தை திறந்து கொடுத்து நாங்கள் ஒப்பு கொடுக்க நீர் கிருபை தாங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க. தேவரீர் அனைத்து காரியங்களுக்காக நன்றி. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகத்தான நாமத்தில், ஆண்டவருடைய வல்லமையில நாமத்தினாலே உங்களை எல்லாரும் இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த மாதம் முழுதும் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஐ ஆம் பிளஸ்ட் இன் காட். நான் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி வேணால் சொல்லலாம்.
இந்த வார்த்தையை தான் நாம் இந்த தலைப்பில் தான் நாம் போன வாரமும் பார்த்தோம், இந்த வாரமும் பார்க்க போகிறோம். போன வாரம் நாம் பார்த்தது யோபின் புத்தகத்திலிருந்து பார்த்தோம். யோபு எப்படி ஆண்டவர் யோபை ஆசீர்வதித்தார், எப்படி 3 வகையான வேலிகளை வைத்து யோபை ஆசீர்வதித்தார், எப்படி அவரை ஆசீர்வதிப்பது தேவனின் மனிதர்கள் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார், அவர்களுடைய குணங்கள் என்ன, அவர்களுடைய கேரக்டர் என்ன, எப்படி ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன குணங்கள் எல்லாம் அவர்களிடம் பார்த்து ஆண்டவர் விருப்பப்பட்டு அவர்களை ஆசீர்வதித்தார் என்று போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நாம் பார்ப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம். நம்மளால் முடிந்தவரை நிறைய குறிப்பு இருக்கிறது, ஒரு 5-6 குறிப்பு இருக்கிறது. ஆனாலும் நம்மளால் முடிந்தவரை நேரம் இருக்கிறவரை நாம் பார்ப்போம். நம்ம எப்பொழுதும் இந்த மாதத்தில் நாம் படிக்கிற ஒரு முதல் வசனம் என்ன படிக்கிறோம் என்றால் எஃபிஷியன்ஸ் 1:3, அப்போ எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமா, இந்த வசனம் தான் நம்ம வாரந்தோறும் படிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே, இன் கிரைஸ்ட். இந்த வார்த்தையே அதிகமாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த அதிகாரம் முழுதுமாகவே பார்த்தோம் என்றால் இதுக்கு ரொம்ப எம்ஃபசஸ் பண்ணி எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தை ஆண்டோட வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளே அப்படின்னு. அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே தான் நமக்கு எல்லாமே வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள்ளே தான் நமக்கு ஜீவன் உண்டு, கிறிஸ்துவுக்குள்ளே தான் நமக்கு வாழ்க்கை உண்டு, நித்திய வாழ்க்கை உண்டு, பரலோகம் உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளே தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் உண்டு. தாவீதுக்கோ இல்லை மோசேக்கோ இல்லை யாருக்கு எந்த ஒரு காரியம் ஆண்டவர் வேதத்தில் எழுதப்பட்டு இருந்தாலும், இந்த வசனங்களில் எந்த இடத்தில் எழுதப்பட்டு இருந்தாலும் அதை நமக்காக எடுத்துக்கொள்கிறோம். எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்று நாம் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். எப்படின்னு பார்த்தோம்னா அது கிறிஸ்துவுக்குள்ளே, இன் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. பாருங்க, இது ஆண்டவர் என்ன சொல்றேன்னா ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். போன வாரம் நாம் பார்த்தோம் உலகத்தின் காரியங்கள், எப்படி உலகத்தின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எப்படி யோபுக்கு கொடுத்தார், என்னென்னலாம் செய்தார் என்று. இந்த வாரம் நாம் பார்க்கிறோம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். ஹல்லேலூயா. பரலோகத்தின், த ஹெவன்லி ரெலிம் அப்படின்னு அழகாக போட்டிருக்குது ஆங்கிலத்தில். பரலோகத்தின் காரியங்கள் பூமியில் நடக்க வேண்டும், பூமியில் அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் வர வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். முதல் காரியம் பார்த்தோம் என்றால் 4ஆம் வசனத்தில் நம்மை அவர் முன்குறித்தார் என்று போட்டிருக்கிறது. படிப்போம். 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை முன்குறித்தார், நம்மை தெரிந்து கொண்டார். யூ ஆர் சோசன். பாருங்க, யூ ஆர் சோசன். இதை தான் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்டார். அவர் உன்னை தாயின் கருவினிலே தெரிந்து கொண்டார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னை தெரிந்து கொண்டார் என்று வேத வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அடிக்கடி யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, நம்மளெல்லாம் யார் கண்டுக்கிறாங்க, நம்மளாம் ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு ஊரில், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு யோசிக்கிறோம் பார்த்தீங்களா. ஆண்டவர் என்ன சொல்கிறார், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் த ஃபவுண்டேஷன், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, அஸ்திபாரங்கள் போடுறதுக்கு முன்பதாகவே உன்னை தெரிந்து கொண்டார் என்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய விஷயம். வி ஷுட் பி ப்ரவுட். நம்மளாம் அதில் பெருமையாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய பெருமைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பு தான் இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னையும் உங்களையும் அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பெரிய விஷயங்க உண்மையிலே.
பாருங்கள், நம்மளை யாரும் கண்டுக்கிறதுக்கே இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குடும்பம் உண்டு நம்ம உண்டு அப்படின்ற ஒரு சூழ்நிலையே வந்திருக்கு எல்லாருக்குமே. யாரும் நம்ம கண்டுக்க ஆள் கிடையாது. ஒவ்வொருத்தரும் பொறாமை, அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் அவங்க தனியாக பார்த்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க தான் முக்கியமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம யார் நம்ம முக்கியத்துவம் படுத்தி யார் நம்மளை வந்து தெரிந்து கொள்வார்கள், யார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது. நம்மளாம் எப்படி முக்கியமாக இருப்போம் அப்படின்னு. ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய பார்வையில், கர்த்தருடைய கணக்கில் நீங்கள் முக்கியமானவர்கள் என்று வசனம் சொல்கிறது. ஏன்னா ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, பிஃபோர் த வேர்ல்ட் வாஸ் ஈவன் கிரியேட்டட், காட் சேஸ், ஐ ஹவ் சோசன் யூ, உங்களை நான் தெரிந்து கொண்டேன்றார். ஹல்லேலூயா! ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லவர்களாக இருக்க வேண்டும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை ஒரு சில காரியங்கள், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அப்படின்னு சொல்லி, ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று. இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளே. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம 3ஆம் வசனம் படிக்கும்போதும் கிறிஸ்துவுக்குள்ளே, இந்த 4ஆம் வசனத்தில் படிக்கும்போதும் கிறிஸ்துவுக்குள்ளே பார்க்கணும். அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்போது நம்மளுடைய செயல்களாலே, பிகாஸ் ஆஃப் மை ஆக்ஷன், நம்மளுடைய செயல்கள், என்னுடைய செயலாலே, நான் செய்த காரியத்தை, நான் எங்கள் அப்பா கிறிஸ்துவன் என்றதாலே, எங்கள் தாத்தா பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்றாலே, இல்லை நான் இதை செய்தேன் என்றதால, அப்படி அல்ல. ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா! படிப்போம் ஒரு வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். பாருங்க, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ஒரு மரத்தை பற்றி அவங்க சுட்டி காட்டியிருக்கிறது. அந்த மரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த வேர் பரிசுத்தமாய் இருக்கிறது, அப்போ கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும், அந்த மரமே பரிசுத்தமாக இருக்கும் என்கிறார். அப்போது வேறான அடிப்படை சத்தியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அந்த ஃபண்டமெண்டல் ட்ரூத்ஸில் நிலைத்திருப்பது, இன் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நிலைத்திருந்தால், நாம் எல்லாரும் நிலைத்திருந்தால், அப்பொழுது பரிசுத்தமாய் வாழ முடியும். அதுதான் குறிப்பு ஆண்டவர் சொல்கிறார் இந்த இதில். என்ன அப்படின்னா, நம்ம எதற்காக முன்குறித்தார், எதற்காக தெரிந்து கொண்டாராம்? அந்த வசனத்தில் அழகாக போட்டிருக்கு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எதற்காக நம்மை வந்து தெரிந்து கொண்டார் என்றால், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும்? எதற்காக? நிறைய பேர் யோசிக்கிறோம், ஏன் என்னை நாம் யோசிக்கும் போது, ஆண்டவர் என்னை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டாரா? எதுக்கு, ஏன் அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதில் வசனம் இருக்கு. எதற்காகவும்? நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. பாருங்க, 2 காரியத்தை போட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமாம். பி ஹோலி அப்படின்றார் ஆண்டவர் வசனத்தில். பி ஹோலி பிகாஸ் ஐ எம் ஹோலி அப்படின்றார். எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? நான் பரிசுத்தராக இருக்கிறேன், அதனால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். பி ஹோலி என்றார். பரிசுத்தமாய். ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மை ஏன் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ள வேண்டும்? உலகமே உண்டாக்கலையா? உலகத்தையே படைக்கலையா ஆண்டவர்? அதுக்கு முன்பதாக நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை நம்பி, உங்கள் பேரை போட்டுக்கோங்க, இப்போ என்ன பண்ண, பென் சுரேஷ், நம்பி பரிசுத்தமாய் இருப்பார் என்று நம்பி உன்னை தெரிந்து கொண்டேன் என்றார். ஹல்லேலூயா! பாருங்க, அப்போ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஏன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்? ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது என்று வசனம் சொல்கிறது.
இஃப் யூ ஆர் நாட் ஹோலி யூ cannot see God. கர்த்தரிடத்தில் வர முடியாது. நான் கிறிஸ்தவன் என்று நம் மார்த்தட்டி கொண்டு எங்கே வேணாலும் போகலாம், சபைகளுக்கு போகலாம், ப்ரேயர் மீட்டிங்க்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி, ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. அப்போது ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு பரிசுத்தம் வேண்டும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ பரிசுத்தமாய் இரு என்றார். பி ஹோலி as I am holy என்றார். ஹல்லேலூயா. அப்போது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். God wants you to be holy. அதை எதிர்பார்க்கிறார். இன்னொன்று blameless அப்படின்றார், குற்றம் இல்லாமல். blameless. அப்போ அதெல்லாம் எப்படி பரிசுத்தமாக இருப்பது, குற்றம் இல்லாமல் இருப்பது எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவின் அன்பினாலே இருக்க வேண்டுமா? கிறிஸ்துவின் அன்பு உள்ளே இருந்தால் மட்டும்தான், அன்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம we can be holy and we can be blameless. ஹல்லேலூயா. எப்பொழுது நமக்குள்ள அன்பு இருக்கோ அப்பொழுது தான் ஒருத்தரை நேசிக்க முடியும். எப்பொழுது நம் இருதயத்தில் மெய்யான அன்பு இருக்கோ அப்போதான் வெளிப்படை உள்ளே இருக்கும், இருதயத்தில் இருக்கும், மனதில் இருக்கும் அன்பு வெளிப்படையாக அவர்களை நேசிக்க முடியும். அப்பொழுதுதான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிய முடியும்? கிறிஸ்தவர்களாய் வாழ்வது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கரெக்டுங்களா? அப்படிதான் சொல்கிறோம் எல்லாரும். கிறிஸ்துவலாய் வாழ்வது, ஏன் கிறிஸ்துவலாய் வாழ்வது? போராட்டம் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் இருக்கிற ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ், லாஸ், ஆண்டவர் சொல்லும் ஒவ்வொரு லாஸ், ஒவ்வொரு வார்த்தைகளும் இதை செய்யாதே, அதை செய், இதை செய், அதை செய் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இதையெல்லாம் கடினமாக இருக்கிறது. அங்கே போகாதே, அதை பார்க்காதே, மொபைலில் இதை பார்க்காத, இதை செய்யாத, கெட்ட வார்த்தை பேசாத, பொய் பேசாத, பெருமையாக இருக்காதே, இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது கடினமாக இருக்கிறது. அதை கடைப்பிடிக்க கஷ்டமாக இருக்குது. ஏங்க தெரியுங்களா? அதெல்லாம் நம் கட்டளைகளாக பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம மேலே கட்டாயப்படுத்துகிறார் என்று நினைக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி அல்ல. இட்ஸ் நாட் லைக் தட். டசன்ட் ஒர்க் லைக் தட். அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார்? அன்பினாலே. அந்த வார்த்தை அழகாக, இன் லவ், அன்பினாலே, கிறிஸ்துவின் அன்பினாலே மட்டும்தான் நீ கிறிஸ்தவனாக இருக்க முடியும். கிறிஸ்துவின் அன்பினாலே மட்டும்தான் நாம் கிறிஸ்துவனாக இருக்க முடியும். படிப்போம் ஒரு வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, நம்முடைய சரீரத்தை, பாடிஸ் as living sacrifice, ஜீவ பலியாக பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் ஒப்பு கொடுக்க வேண்டுமா? கரெக்டா? அப்போ பாருங்க, ஆண்டவர் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நம் சரீரத்தை எதிர்பார்க்கிறார், நம் இருதயத்தை எதிர்பார்க்கிறார், நம் எண்ணங்களை எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம் பிளேம்லெஸ், ஒரு குற்றம் இல்லாத ஒரு இருதயம், அடுத்த மற்றவர்கள் நம்மை கை நீட்டி சொல்லாத அளவுக்கு ஒரு குற்றம் இல்லாதவர்களாக, ஆண்டவருக்கு முன்பதாகவும் சரி, மனிதர்களுக்கு முன்பதாகவும் சரி. காலையில் நான் தானியேலை பற்றி படித்து கொண்டிருந்தேன். தாரிசு ராஜ்யத்தில் அவன் ராஜாவாக இருக்கும்போது, கிங் டாரிஸ் தானியேலை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு எதிராக ஒரு ஜனங்கள் எழும்பினார்கள். அப்பொழுது அவர்கள் தேடினார்களாம் தானியேலை எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று. ஒரு குற்றத்தை கூட அவன் மேல் கண்டுபிடிக்கும். அவன் வேலை ஸ்தலத்தில் அவன் வாழ்க்கை முறையில், அவன் பேசுகிற வார்த்தை, அவனுடைய கேரக்டர், பண விஷயம், எந்த விஷயத்திலையும் அவனிடத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ்வளவு ஜனங்கள், 120 ஜனங்கள், அந்த அதிகாரிகள் தேடுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் கூட தானியேல் மேலே கண்டுபிடிக்க முடியவில்லை. a blameless life. அப்போது சிங்கக்கெபியிலிருந்து வெளியே கொண்டு வரும்பொழுது தானியேல்
பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான், ராஜாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான், அந்த சிங்கங்கள் என்னை தொட முடியவில்லை, ஏனென்றால் நான் எம் இன்னசென்ட். நான் கர்த்தருக்கு முன்பதாக பிளேம்லெஸ்ஸாக இருக்கிறேன். நான் கர்த்தருக்கு முன்பதாக எந்த ஒரு குற்றமும் செய்தது கிடையாது. ராஜாக்கு முன்பதாகவும் சரி, கர்த்தருக்கு முன்பதாகவும் சரி, நான் ஐ எம் பிளேம்லெஸ் என்றார். அப்போ பாருங்க, ஆண்டவர் why has God chosen you? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். The first blessing that God is telling us today, இன்னைக்கு சொல்வது என்னவென்றால், you are chosen. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்கள் ஸ்பெஷல்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய பெயரை அவர் நினைவு கூர்ந்து நம்மை முன்குறிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம். அது எதிர்பார்ப்பது எதற்காகனா, பரிசுத்தமாயும் குற்றம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தானியேல் அப்படி தான் இருந்தார், குற்றம் இல்லாமல் இருந்தார். இந்த வசனமும் 12ஆம் அதிகாரத்தில் இப்போ 1ஆம் வசனத்திலும் பார்த்தோம். நம்ம ஜீவ பலியாக நம்ம சரீரத்தை பரிசுத்தத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்றிருக்கிறார். இதை நான் வேகமாக செல்கிறேன் என்றால், இந்த காரியத்தையே நம்ம ஒரு மெசேஜாக எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒன்றொன்றாய் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் வேகமாக கடந்து செல்கிறேன். இன்னொரு வசனம் படிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமா, பாருங்க, அப்ப தேவன் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் ஆண்டவர் அவனை கெடுப்பார். பாருங்க, எவ்வளவு ஆண்டவர் பரிசுத்தத்தையும் பிளேம்லெஸ் லைஃப்பை பார்த்து ஆண்டவர் எவ்வளோ சீரியஸாக பேசுகிறார். ஒரு நீதிமானாய் வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்மை பார்த்து. ஒரு ஆண்டவர் எதிர்பார்ப்பது இதுதான். ஆனால் அதை கடைப்பிடிப்பது எதனால் அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பினால் மட்டும்தான் நம்மளால் கடைப்பிடிக்க முடியும். நாம் கட்டாயத்தினால் கடைப்பிடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் தவற விடுவோம். ஹல்லேலூயா. 2ஆம் காரியம் பார்த்தோம் என்றால், அதே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிப்போம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமது சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். பாருங்க, நம்மை முன்குறித்தார ஆண்டவர். எதற்காக? ஆண்டவர் God has predestined you. முதல் காரியத்தை God has chosen you ன்னு சொன்னேன். இப்போ God has predestined you, உன்னை முன்குறித்தார். முதலாவது ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். இப்பொழுது ஆண்டவர் உன்னை முன்குறித்தார். எதனாலனா, அவருடைய சித்தத்தினாலே, கர்த்தருடைய சித்தத்தினால் அவரை உன்னை முன்குறித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நான் யோசிச்சு பார்க்குறேன், எப்படி ஆண்டவர் நம்மை முன்குறித்தார். நான் என்ன செய்தேன் இதற்காக, என்ன செய்தேன் நான் இதற்காக, என்னை முன்குறிப்பதற்கு? நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன அப்படி ஒன்றுமே செய்யவில்லையே, ஏன் என்னை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார்? பாருங்க, அவருடைய சித்தத்தினாலே நம்மை முன்குறித்தார். அதான் கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு எப்படி பாருங்க, தேவ சித்தத்தினாலே நம்மை முன்குறித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் நம் தகுதி இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸை பற்றி பார்த்தோம்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஏராளமாக இருக்கிறது. ஏராளமான குறிப்புகளை சொல்லலாம். ஆனால் நாம் ஒரு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம். முதல் காரியம், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். 2ஆம் காரியம், ஆண்டவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார். எதற்காக முன்குறித்திருக்கிறார்? தேவ சித்தத்தினால் முன்குறித்தார். அதுவும் எதற்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்க, அந்த அதே 5ஆம் வசனத்தில் எதற்காகவா படிங்க தமிழில். நாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி சுவிகார புத்திரராகும்படி அப்படின்னா அடாப்ஷன். God has made us his sons and daughters. God has made us his children.
கர்த்தர் நம்மை கர்த்தருடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த 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 பாக்கியத்தை, அந்த பிளெஸிங்கை நம்ம கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, யூ ஆர் ப்ரீடிஸ்டைன்ட். நீங்கள் முன்குறித்திருக்கிறீர்கள். எதற்காக நான் முன்குறித்திருக்கிறேன்? நாங்கள் யோசிக்கலாம், என்னது ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறாரா? எதற்காக என்னை முன்குறித்திருக்கிறார்? நான் அப்படி என்ன செய்ய வேண்டும்? ஏன் என்னை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார்? தேவ சித்தத்தில், அவருடைய சித்தத்தின், அவர் எழுதப்பட்டிருக்கிற காரியம், அவருடைய வில், காட், பை காட்ஸ் வில் யூ ஆர் ப்ரீடிஸ்டைன்ட். வாட்? கர்த்தருடைய சித்தத்தினால் என்னை முன்குறித்திருக்கிறாரா? என்ன இது? எதற்காக? கர்த்தருடைய பிள்ளைகளாக வேண்டும் என்பதற்காக. நீ தேவகுமாரன், தேவகுமாரத்தி என்று ஆவதற்காக, டு பிகம் டு பி அடாப்டட் as his children, ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்க. ஹல்லேலூயா. ஒரு ராஜா, உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர், லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இஃப் யூ ஆர் அ சில்ட்ரன் ஆஃப் காட், இஃப் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், யூ ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஹாவ் அத்தாரிட்டி. நமக்கு அதிகாரம் இருக்கிறது, நமக்கு கடமையும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது நாம் என்ன யோசிக்கிறோம்? ஓகே, கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் கிறிஸ்தவர்கள். நான் கிறிஸ்தவன் என்றால் நான் என்ன பண்ணணும்? சண்டே சர்ச்சுக்கு போகணும், வரணும், டெய்லி பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். இதுதான் நான் கிறிஸ்தவ பிள்ளை என்று நாம் யோசிக்கிறோம். இதோடு நம்மளுடைய கடமைகள், இதுதான் நான் கிறிஸ்தவ பிள்ளை என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் த சைல்ட் ஆஃப் காட்னு பார்க்கும்பொழுது, கர்த்தருடைய பிள்ளை என்று பார்க்கும்பொழுது, அதை தாண்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கிறது. ஒரு அப்பாவுக்கிட்ட இருக்கும் எல்லா அதிகாரமும், ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கும் உண்டு. தந்தை என்ன கொடுக்கிறாரோ அதை எடுத்து செய்யும் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சாதாரண ஒரு வேலையில் செய்யும்பொழுது கூட நாம் என்ன சொல்கிறோம்? எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் இருக்குடா, இந்த அதிகாரம்லாம் இருக்குது, நான் தான் இதெல்லாம் செய்யணும். ஏன் நீ இல்லை தான் செய்யணும்? என்னுடைய பாஸ் இதை என்னுடைய பாஸ் இதை எதிர்பார்க்குறாரு, நான் தான் இதை செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு. ஒரு உலக பிரகாரமான மனிதன் ஒரு கம்பெனிலேயோ, ஒரு ஆஃபீஸ்லேயோ, ஒரு வேலையிலையோ, ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது அவர் இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து அப்பொழுது நாம் செய்கிறோம், இல்லை எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு. நம் வீட்டில் இருக்கும் தந்தையோ தாயோ நம்மை பார்த்து நீதாம்மா செய்யணும், இதை நீதான்ப்பா செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்மளை கேட்டால் நம்ம சொல்கிறோம், ஆமாம் எனக்கு வந்து இந்த கடமையை கொடுத்துருக்காங்க, நான் தான் செய்யணும்னு சொல்கிறோம். பரலோகத்தின் தந்தை ஆண்டவர் நம்மை பார்த்து, உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நீ தான் இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார். அப்போ நாம் தானே செய்யணும் அதை. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. அதற்கு முதலாவது பரிசுத்தமாயும் பிளேம்லெஸ்ஸாயும் இருந்தால்தான் முதல் குறிப்பில். இரண்டாம் காரியம், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன், நீ கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும். உனக்கு கர்த்தருடைய தகப்பன் வீட்டிற்குள் சென்று எதை வேண்டாலும் பெற்றுக்கொண்டு வெளியே வரும் அதிகாரம் உனக்கு இருக்கிறது. தகப்பன் வீட்டில் வாழும் அதிகாரம் இருக்கிறது. தகப்பன், பரலோக தகப்பனின் எல்லா ஜெபங்களும், உன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் பரலோக தகப்பன் கேட்கிறார். அவருடைய பிள்ளையாய் அவர் வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய அந்தஸ்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. இட்ஸ் a great blessing that you have been predestined. நீ முன்குறிக்கப்பட்டிருக்கிறாய் என்பது பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் மற்றவர்களை எண்ணி பார்ப்பதற்கு முன்பதாக உன்னையும் என்னையும் நினைத்திருக்கிறார் என்பது பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்றைக்கே நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த மனது நம் சேஞ்ச் இன் ஹார்ட், இருதயத்தில் மாற்றம் வேண்டும். ஆண்டவரே, என்னை நீர் முன்குறித்திருக்கிறீரா அப்படின்னு. ஹல்லேலூயா. படிப்போம் ஒரு வசனம், கலாத்தியர் 4 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 7 வசனம்.
நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாருங்க, தன்னுடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எப்பொழுது? காலம் நிறைவேறின போது. அப்போ மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக. யார நீங்கள் புத்திர? நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புத்திரராய் இருக்கிறதினால். எப்படி புத்திரராக இருக்கலாம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் புத்திரராக இருக்கிறோம். அவருடைய ஆவி நமக்குள்ளே இருப்பதால், பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருப்பதால், அந்த அடையாளம் இருப்பதால் நாம் புத்திரராக இருக்கிறோம். படிங்க மேல. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக ஆமா, தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். சோ 7ஆம் வசனம், ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். தேவனுடைய சுதந்திரம். யுவர் ஹேர்ஸ் ஃபார் த ஹெவன், யுவர் ஹேர்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய குமார்த்திகள் என்று உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, அதுதான் வேத சத்தியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருக்குள் நாம் வாழ்வோம் என்று பிரித்தெடுத்த ஜனங்களாக, கர்த்தருக்கு வாழும் ஜனங்களாக வாழ வேண்டும் என்று நினைத்து ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். இன்றைக்கே நீ மனம் மாற வேண்டும், உன்னுடைய பழக்க வழக்கங்களை தூக்கி போட வேண்டும், தவறான வழிகளிலிருந்து விலகி வர வேண்டும். தான் கர்த்தருடைய வார்த்தை. Throw your habits away. Throw your bad habits away. உன்னுடைய தவறான வழிகள், தவறான பழக்க வழக்கங்கள், அலட்சியமான வாழ்வது, சோம்பேறித்தனமாக வாழ்வது, தேவையில்லாமல் ஏதோ ஒரு காரியத்தை, இதையெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னை நான் முன்குறித்திருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உன்னை நான் குமாரத்திகளும் குமாரர்களாகவும் நான் முன்குறித்திருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி, இயேசு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே ஜீவிப்பதால். ஹல்லேலூயா. அதனால் முதலாவது குறிப்பிலே சொன்னேன், ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். முன்னே சரீரங்களை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக கொடுங்கள் என்று. பாருங்க, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பரலோகத்தை ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கள் என்றால், நாம் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பதில் இப்போ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. என்னவென்றால், ஆண்டவர் தகப்பனாய் இருக்கிறார். எல்லாம் நம்மளை பற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு தெரியும். ஏற்ற நேரத்தில் அவர் குறுக்கிடுவார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் உதவி செய்வார், ஏற்ற நேரத்தில் கொடுப்பார், ஏற்ற நேரத்தில் பதில் கொடுப்பார், ஏற்ற நேரத்தில் நமக்கு செய்வார். இது வேத சத்தியம், வேத வசனங்கள் சொல்வது. It is not some doctrine in the air. எங்கேயோ பறித்து கொண்டு வந்த ஏதோ ஒரு சத்தியம் கிடையாது, எங்கேயோ யாரோ சொன்னது கிடையாது. வேதத்தில் எழுதப்பட்ட உண்மையான சத்தியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். என்ன ஆசீர்வாதம் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார்? யூ ஆர் பிளெஸ்ட். யூஆர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். என்ன? உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், உன்னை முன்குறித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவுக்குள். எல்லா வசனங்களிலும் பார்த்தோம் என்றால் கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்க, படிப்போம் 6ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப பாருங்க, we are acceptable before God. கர்த்தருக்கு ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை ஏற்பவர்களாய் ஆண்டவர் எடுத்துன்னு போய் வைத்திருக்கிறாரு.
இன்னொன்று, அவர் ரத்தத்தினாலே என்ன பண்ணியிருக்கிறாரா? பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பான மீட்பை கொடுத்திருக்கிறார். பை த கிரேஸ் ஆஃப் காட், abundant கிரேஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா. இந்த மூன்றாம் காரியம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, he has redeemed us, he has made us acceptable before God. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன? எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்த நம்மை, பாவத்தில் விழுந்திருந்த நம்மை மீட்பதற்கு எந்த ஒரு சோர்ஸும் இல்லாத இருந்த நம்மை, கர்த்தரை அறியாமல் இருந்த நம்மை, ஏனோதானா என்று வாழ்ந்து கொண்டு இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செய்தாராம்? நம்மை ரட்சித்து கொண்டார், நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய இரத்தத்தினாலே அதை செய்தார் என்று வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு வாட்டியும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் இவன் நீதிமான் என்று நம்மை பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை நீதிமானாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை குற்றவாளியை பார்ப்பதில்லை. பழைய வாழ்க்கையின் பாவங்கள், காரியங்கள் எதையும் அவர் பார்ப்பதில்லை. அவர் அதை மன்னித்து மறந்து விட்டார். அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லும் பொழுது, ஏங்க பழைய விஷயங்களை மறுபடியும் பேசுறீங்க? ஆண்டவர் பழைய காரியத்தை மன்னித்து மறந்து விட்டாரே. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ஏன் மறுபடியும் பழைய காரியங்களை ஞாபகப்படுத்தி, அந்த நாளில் இதை சொன்னாயே, இந்த நாளில் இதை சொன்னாயே ஏன் சொல்கிறீர்கள்? நீ கர்த்தருடைய பிள்ளை அல்லவா? நீ கர்த்தருக்காக சாட்சி உள்ள ஜீவியத்தை செய்ய வேண்டும் அல்லவா? இதை செய்கிறாய், அதை செய்கிறாய் என்று ஆண்டவரே மன்னித்து மறந்த காரியத்தை ஏன் ஞாபகப்படுத்தி அது பெரிய காரியமாக்குகிறீர்கள்? ஆண்டவர் இதை தான் நம்மை பார்த்து கேட்கிறார். என்னுடைய இரத்தத்தினாலே உன்னை நான் பாவத்தில் எல்லா பாவத்தையும் கழுவி விட்டேன். பிதாவுக்கு முன்பதாக நீ நிற்கும் பொழுது, பிதா எப்பொழுதெல்லாம் உன்னை பார்க்கிறாரோ, நம்மை எப்பொழுதெல்லாம் பிதா பார்க்கிறாரோ, அப்பெல்லாம் எப்படி பார்க்கிறார்? நீதிமானாய் பார்க்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவர் பார்க்கிறார். தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். You are purchased by the blood of Jesus Christ. நீ அந்த விலை உயர்ந்த இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறாய். அதால் உன்னை நீதிமானாய் தான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப நாம் எப்படி வாழ வேண்டும்? எடுத்துக்காட்டாக, எக்ஸாம்பிளாக சாட்சி உள்ள ஜீவியத்தை வாழ வேண்டும். ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமானாய் வாழ வேண்டும். ஆண்டவரே, என்னை நீதிமானாய் பார்க்கிறீரா? ஆண்டவர் சொல்லுவார், ஆமாம், உன்னை நீதிமானாதான். இல்லையா ஆண்டவரே, நான் 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 இதுக்கெல்லாம் தகுதி இல்லையா ஆண்டவரே? நீ தகுதி இல்லை தான். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? நான் வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கேன்? படிக்கலையா? நீ படித்து பார்க்கலையா? உன்னை முன்குறித்திருக்கிறேன் மகளே, உன்னை முன்குறித்திருக்கிறேன் மகனே, உன்னை தேவ பிள்ளைகளாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக உன்னை முன்குறித்திருக்கிறேன். நீ பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முன்குறித்திருக்கிறேன். நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கேன். மற்றவர்களெல்லாம் விட்டுட்டு உன்னை முன்குறித்திருக்கிறேன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் நீ எனக்காக நிற்பாய் என்ற விசுவாசம் எனக்கு இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் நான் உனக்காக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரை, என்னை நீதிமானாய் பார்க்கிறார். ஆமாம், உன்னை நீதிமானாக தான் பார்க்கிறேன். ஏன் ஆண்டவரே? ஏனென்றால் என்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார் உனக்காக என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால்தான் நான் இன்றைக்கு உங்களை கேட்டுக்கொள்கிறேன், உன்னுடைய பழைய வாழ்க்கையிலேருந்து வெளியே வாங்க, புதிய வாழ்க்கைக்குள்ள ஆண்டவருக்குள்ளே வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே ஒரு ஜீவியத்தை நாம் வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை வாழ வேண்டும். ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு ஜீவியத்தை வாழ வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார். அவர் இரத்தத்தை சிந்தியிருக்கிறார் நமக்காக. ஹல்லேலூயா. நாம் படிப்போம், ஒரு சில காரியங்களை நாம் படிப்போம். நிறைய நேரம் இல்லாதால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். படிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16.
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாருங்க, இப்ப பரலோகத்துல பிரதான ஆசாரியர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சிந்தின ரத்தத்தை அங்கே எடுத்துக்கொண்டு அங்கே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பிதாவுக்கு முன்பதாக பரலோகத்தில் இருக்கிறார். பிகாஸ் ஆஃப் த ascension of Jesus Christ, today as he stands, as he sits in the throne in heaven, பரலோகத்தில் ராஜ்யத்தில் பரலோகத்தில் அந்த த்ரோன்ல அவர் அமர்ந்திருப்பதால் என்ன நடக்கிறது? ஆண்டவர் நமக்காக பிரதான ஆசிரியராக நமக்காக வழக்காடுகிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நம்மை நம் எந்த காரியம் செய்யும் பொழுதும் கூட ஆண்டவர் நம்மை மன்னித்து நம்மை அணைத்துக் கொள்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அதற்கேற்ற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். சில பேர் எப்படின்னா, ஆண்டவர் மன்னிக்கிறாரே நான் தவறு செஞ்சால் பரவாயில்ல சொல்லி பல தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் மன்னிப்பதால் அது மிகப்பெரிய தவறு. இட்ஸ் ராங் டாக்டரின். தவறு நான் செய்வேன், ஆண்டவர் மன்னிப்பார், தவறு செய்வேன். நோ. பாவத்தை வெறுக்க வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் வசனத்தில் அழகாக கூறுகிறார். பாவத்தை அறியாதவர் ஹல்லேலூயா ஆண்டவர். அவர் நம்மை நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதனால்தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஏன் நான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும்? ஏன் நான் கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும்? எனக்கு என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? அதை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் ஏராளமாக கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஏராளமாக கொடுத்திருக்கிறார். உன்னை ரட்சித்திருக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இட்ஸ் a great blessing from God. அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உன்னை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க. அதனால்தான் என்ன வசனம் போட்டுக்குது? மத்தேயு 26 அதிகாரம், மத்தேயு 26 அதிகாரம் 28 வசனம். இது பாவ மன்னிப்புக்குண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கம்யூனியன் எடுக்கும் பொழுதும் நம்ம நினைவு கூறுகிறோம், ஒரு காரியத்தை நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் இதுதான் அவருக்கு அந்த கடைசி நாட்களில் அந்த லாஸ்ட் சப்பரில் சொல்றாரு, இந்த திராட்சை ரசத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எதை ஞாபகம் வைத்துக் கொள்ள சொல்றாரு ஆண்டவர்? உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம். இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்களுக்காக சிந்தப்பட்டார். the blood is shed for you. அப்போ இது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். உலகத்தில் நமக்காக யார் என்ன செய்வார்கள்? நமக்காக உதவி வேணால் யாராவது காசு வேணால் கொடுக்கலாம். அது கூட இப்போ காசு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வேலை அப்படின்னா நமக்காக வந்து நிற்கிறதுக்கு ஒரு 2-3 பேர் வருவாங்க. நம்ம கூப்பிட்றதால வாங்கன்னு சொன்னால் வந்து நிற்பார்கள். ஆனால் நமக்காக ரத்தம் சிந்தவும் நமக்காக உயிரை கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் ஒவ்வொரு மாதமும் நாம் கம்யூனியன் எடுக்கும் பொழுதும் நினைவு கூறுகிறோம் அந்த ரத்தத்தை. ஹல்லேலூயா. படிப்போம். அதே மாதிரி லாஸ்ட் ஒரு வசனம், ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் 9-10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. ஹல்லேலூயா. சகல ஜாதிகளும் சகல கோத்திரங்களும் சகல ஜனங்களிலும் மத்தியிலே ஆண்டவரே நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர் என்று அன்றைக்கு ரெவலேஷன் நம்ம புத்தகத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரை புகழ்ந்து பரலோகத்தில் ஒரு முழக்கம் எடுகிறது. அங்கே எல்லாரும் ஆண்டவர் புகழ்ந்து பாடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் the greatest blessing that God, a spiritual blessing that God, he has redeemed us. Hallelujah. அதை உணர்ந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஏனோ தானோ என்ற வாழ்க்கை நாம் வாழக்கூடாது. ஹல்லேலூயா. லாஸ்ட்டாக ஒரே ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். இதே எபேசியர் புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறார்?
சொல்கிறார் என்றால் படிப்போம் அந்த வசனத்தில் 13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியானால் blessing. வாட் இஸ் த நெக்ஸ்ட் blessing? இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? முத்திரை. There is a seal. முத்திரை போடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை உனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கிறது. அந்த ப்ராமிஸ் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ முன் குறிக்கப்பட்டவன், நீ கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், கர்த்தருடைய பிள்ளை என்று கர்த்தருடைய ராஜ்யத்தில் வாழ வேண்டும், கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் உண்மையாக வாழ வேண்டும், அன்பிலே பிணைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முத்திரை நமக்குள்ளே போடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் முத்திரை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க எவ்வளோ முக்கியமானது. ஆண்டவர் ஒரு பரிசுத்தமான ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் நமக்குள்ளே. அது படிங்க, அது 14ஆம் வசனம் சேர்த்து. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். கேரண்டி. The Holy Spirit is the guarantee that we will be redeemed. நாம் மீட்கப்படுவோம், கர்த்தர் வரும் பொழுது நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதற்கு கேரண்டி, அச்சாரமாக சீல் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை படிக்கும் பொழுது நமக்கு தகுதி இல்லாத காரியங்களை ஆண்டவர் இலவசமாய் நமக்கு கொடுக்கிறார். அதுவும் அவருடைய சொந்த மகனின் இரத்தத்தினாலே அதை மீட்டு கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God loves you. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்ப்பது நீ கர்த்தருக்காக வாழ வேண்டும், கர்த்தருக்காக ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஆசை. அதை தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வாழ வேண்டும் மகனே, கர்த்தருக்காக வாழ வேண்டும் மகளே. இந்த உலகத்தின் பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் ஏற்ற நேரத்தில், ஏற்ற காலத்தில் ஆண்டவர் குறுக்கிடுவார். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் குறுக்கிடுவார். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை உயர்த்தி பிடிப்பார், உன்னை உயர்த்துவார். மற்றவர்களுக்கு முன்பதாக இவன் கர்த்தருடைய பிள்ளை, இவள் கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை ஆண்டவர் காட்டுவார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை வசனங்கள் மூலம் நீர் பேசினதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி நீர் பேசினதற்காக ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்குதப்பா. ஒரே ஒரு 4 குறிப்புகளை நாம் பார்த்தோம். கர்த்தாவே தேவரீர், எங்களை முன் குறித்திருக்கிறீர், எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் அப்பா. கர்த்தாவே உங்களுடைய இரத்தத்தினாலே கர்த்தாவே தேவரே எங்களை மீட்டுக்கொண்டீர் அப்பா. தேவரீர் பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ளே கர்த்தரை முத்திரையாக போட்டிருக்கிறீர் அப்பா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே அப்பா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். மற்றவர்களை கர்த்தாவே தேவரீர் காட்டிலும் யூ ஆர் ஸ்பெஷல், நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி என்னை முன்குறித்திருக்கிறீரே ஆண்டவரே அப்பா. இதற்கு நான் தகுதி அல்ல அப்பா. நான் செய்யும் காரியம் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீர் என்னை நீதிமானாய் பார்க்கிறீரே அப்பா. நீர் என்னுடைய பிள்ளையாய் பார்க்கிறீரே, உம்முடைய குமாரத்திகளாய் என்னை பார்க்கிறீரே. நான் ராஜா விட்டு பிள்ளை என்று அப்பா தேவரீர் எனக்கு கர்த்தாவே தேவரீர் நினைவு ஊட்டுகிறீரே. நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தா. நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தேவரீர் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் எல்லாவற்றையும் தூக்கி போடுகிறேன். என்னுடைய கர்த்தாவை ரெட்ட வாழ்க்கையை தூக்கி போடுகிறேன் அப்பா. டபுள் ஸ்டாண்டர்ட் ரெட்டையப்பா வாழ்கிற வாழ்க்கையை தூக்கி போடுகிறேன் அப்பா. தேவரீர் அப்பா, இந்த உலகத்திலும் கர்த்தாவே, இந்த கர்த்தாவே தேவரே ஆவிக்குரிய காரியங்களும் 2 காலை வைத்துக்கொண்டு கர்த்தாவே ட்ராவல் பண்ணுற கர்த்தாவே இந்த வாழ்க்கையை நான் அப்பா கர்த்தாவே வேண்டாம் என்று வெறுக்கிறேன். என் ஆண்டவர் போதும்,
அப்பா தேவரீர் நீர் போதும், என் ஆண்டவர் போதும். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எனக்கு போதும் அப்பா. என்னை வழிநடத்தி பலப்படுத்துங்க. உடைய மேலான கரத்தில் கொடுக்குறேன் தேவரீர், உடைய மேலான கரத்தில் கொடுக்குறேன். வழிநடத்தி பலப்படுத்தும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா தேவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. கத்தாவே வந்து கலந்து கொண்டு ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. தேவரீர் கத்தாவே வார்த்தை மூலம் நீர் பேசினதற்காக நன்றி. கத்தாவே எங்களோடு கத்தாவே நீர் இடைப்பட்டதற்காக நன்றி என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவரீர் அப்பா இந்த வேளையில் கூட கத்தாவே உடைய வார்த்தை கத்தாவே அப்பா தேவரீர் எங்கள் மூலமாய் பேசினீர். ஆவியானவர் எங்கள் மூலமாய் நீ கத்தாவே எங்களுக்குள்ளே நீர் பேசினீர். அதற்காக நன்றி அப்பா. கத்தாவே உமக்காக நாங்கள் சாட்சிகளாக வாழ நீர் கிருபை தாங்க. தேவரீர் உமக்காக ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ நீர் கிருபித்தாங்க. ஏனோ தானோன்ற வாழ்க்கையை நாங்கள் வாழாதபடி எங்களை வழி நடத்துங்கப்பா. தேவரீர் அப்பா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கத்தாவே நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்காக கத்தாவே தேவரீர் அப்பா ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. என் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் எடுத்து போடுங்க கத்தாவே தேவரீர் அப்பா. கதை நீர் இடைப்படுங்க கத்தாவே தேவரீர் அப்பா. இன்டர்வீன் அப்பா கத்தாவே in their lives. நீர் இடைப்பட்ட விடுதலை தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை தாங்கப்பா கத்தாவே. எந்த ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அப்பா, பலவீனம் சுகவீனம் எது இருந்தாலுமே நீர் இடைப்படுங்க தேவரீர். ஏனென்றால் நீர் எங்கள் ஆண்டவராக இருக்கிறீர், நாங்கள் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறோம். நீர் எங்களை முன்குறித்திருக்கிறீர் அப்பா. வேத வசனத்தை பிடித்துக் கொள்கிறோம். அந்த சத்தியத்தை அந்த வேத வசனம் நீங்கள் சொல்லுகிற வசனம் மூலமாக கத்தாவே தேவரீர் அதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் அப்பா. நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பா. நீங்கள் எங்கள் ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா. வழிநடத்தி பலப்படுத்த இந்த நாளுக்காக நன்றி, உடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. Jesus.